ஹலோ பீஃபர்ஸ், நங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பதிருக்கிறது 0 லக்ஷ்மி. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த ரீயூனியன் ஷார்ட்டாக வருமா லாங்காக வருமா, எப்போ வரும்? நம்மளை எப்படியோ ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு சுவாமியும் டேரக்டரும் லைவ் ரொம்ப பதட்டப்படாமல் கொஞ்சம் தனிச்ச மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலையும் சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா துபாயில், இது என்றைக்கும் ஒரு நாள் ரிவீல் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி எண்டில் இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் எப்போது ஒருக்கா ரிவீல் பண்ணுவாங்களே. அந்த ரிவீல் பண்ணுற டைம் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக சீரியல் இங்கே பெரிய பாசிட்டிவான ட்ராக் வரும்போது நம்ம எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கும்போது தான் ரிவீல் பண்ணுவாங்க. இது ஒரு பிஸ்னஸ் யுக்தி அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய கணிப்பு, நான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் இருக்கும்போது இப்போது ஆடியன்ஸ் போட்டால் அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க. சீரியல் வைஸ் எப்படியோ ஓகே, ப்ரமோலாம் ட்ரெண்டிங் ஆகுது, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் ஒரு பீக்கில் இருக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய சின்ன கணிப்பு. அந்த ஒரு கணிப்பை இந்த இடத்துல நான் புகுத்துறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்து சுவாமி லைவில் ஒரு இடம் சொன்னார், என்னென்னா ஒரு ஹை வோல்டேஜில், அதாவது பீக்கில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேருவாங்க, விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி லைவில் சொல்லியிருப்பார். அது நான் ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா ஒரு ஹீரோக்கோ இல்லை பொதுவாகவே குழுவில் இருக்க, அதாவது க்ரூவில் இருக்க ஒருத்தருக்கும் அடுத்த ட்ராக் பற்றி சீரியஸ்லேயே தெரியாது. அந்தந்த மாதம் தான் போனதுக்கப்புறம் தெரியும். இவருக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதத்துக்கான டிஸ்கஷன் முடிஞ்சு அவர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவரோட மூலமாக தெரியுது. டேரக்டருமே கதையோட ஓட்டத்தில் கொஞ்சம் நகர்வுகள்லாம் வரணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் மலுப்பாமல் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தூரம் போக மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த துபாயோடைய விஷயங்கள் சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணுறது ஒரு பாசிட்டிவாக ட்ராக் இருக்கும்போது ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஒரு ஏதோ ஒன்று யூடியூப்லேயோ எங்கேயோ ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பீக்காக இருக்கும்போது நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு 5-6 நாள் தங்கியிருக்காங்க துபாயில் போய். கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் என்ன, செலவு என்ன, எல்லாமே யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பீக்கில் இருக்கும்போது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அப்புறம் பிப்ரவரி 14 சர்ப்ரைஸ் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 14 ஒரு எதிர்பார்ப்புகளில் இருக்குது. ஆனால் இந்த மாதத்துக்கான ஷூட் பிப்ரவரியில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அப்போவே நமக்கு ஒரு 5-6 நாள்லேயே ஒரு சின்னதாக இப்போதைக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கணிப்பும் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். புது வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஃபேன்ஸோட கமெண்ட் தான் சொல்கிறேன். இவங்க எல்லாருமே பெட்டி கட்டிட்டு கிளம்புறாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ட்ராக் வருதுன்னு வச்சுக்கோங்க. நர்மதா பெரிய மனுஷி ஆகிட்டா போக முடியாதுல்ல. என்ன ஒரு கமெண்ட் பார்த்துங்க, சீரியஸ்லி என்னமா யோசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படியெல்லாம் வருமா அப்படிங்கிறது தெரியல, சான்சஸ் குறைவு தான். இருந்தாலும் ஓரளவுக்கு யோசிக்கிறீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷனில் ஜஸ்ட் உங்களோட தாட்டை நான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது ஒருவேளை ஹை பீக்காக நம்ம சுவாமி சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு ஹையான ஒரு இடத்துல தான் இந்த ரீயூனியன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஆனால் ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், காவேரி அவ்வளோ ஒன்றும் விஜயை வெறுக்கலை. அவங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. இவங்க எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கனால அதுவே நம்ம பிள்ளையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, நிறைய பாசிட்டிவான ஹோப் நிறையா இருக்குது. இவரோட நெக்ஸ்ட் மூவ்லாம் நிறையா விஷயங்கள் காவேரிக்கு தெரிய வரும்போது பாசிட்டிவிட்டிஸ் அதிகமாகும். எப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த ஆஃபீஸில் இந்த லாயர் பற்றி இது எல்லாமே அவர் அடுத்து ஒரு நல்ல நகர்வுகள் தானே ஏற்படுத்தியிருக்காரு சுவாமி விஜய் அப்படின்ட்டு. என்னென்னா அந்த இவங்க டைவர்ஸ் ரிலேட்டடாக ஏதோ லாயர் வச்சு மூவ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியுதுல்ல. அது ஈஸியாக காவேரிக்கு தெரிய வரலாம்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில். ஓகே, அவர் சொத்து தான் நம்ம பேரில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சர்ப்ரைஸுங்கிற விட காவேரி யோசிச்சிருக்காங்க. ஒரு கோவம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு சில விஷயங்கள் யோசிப்போம்ல மனுஷங்க எல்லாருமே, அதையும் சீன்லேயும் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி காவேரி யோசிக்கிறது. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலமாக யார் மூலியமாச்சும் தெரிய வரலாம், உங்களுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் குடிச்சு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு தான் அவரோட பிளான் அப்படின்னு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மூலமாக தெரியலாம். இன்னும் ஆஃபீஸோட நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே காவேரியோட தலையிடல் இருக்குது. அது மட்டும் இல்லை, தாத்தா சொத்தை 2 பேர்த்து பேர்லேயும் இணைஞ்ச மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காரு. அதனால் காவேரியோட சைன் இல்லாமல் எதுவும் மூவ் பண்ண முடியாது. சம்திங் ஏதாச்சும் ஒன்று கூட வரலாம். அப்படி கூட அவங்க கொஞ்சம் அவங்க 2 மீட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரலாம். பட் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹாப்பியான விஷயம், காவேரி ரொம்ப கோவமாக இல்லை. அவங்க ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருக்காங்க. அதுவுமே சீக்கிரம் அந்த செப்பரேஷன் பக்கத்தில் வர்றதுக்கு, அதாவது உடஞ்சி ரீயூனியன் பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு சான்சஸாக இருக்கும். எனக்கு தோணுன சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது லைவ் வர அன்றைக்கி நான் யோசித்தேன், அவங்க துபாய் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க, இது ரிவீல் ஆகிற அன்றைக்கி நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான ட்ராக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த ஃபீல்டெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கும் புரியும். நவிக்கையோட இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸ்டே டியூன்.